வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறப்போகிற பலன்களை பார்க்க இருக்கோம். அந்தந்த லக்னப்படி நம்ம அந்த பலன்களை பார்க்க இருக்கோம். அதுலேயும் நட்சத்திர பாத ரீதியாக சனி எப்படி பலனை வழங்குவார் என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். சிம்ம லக்னத்திற்கு சனி பயிற்சி 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறார். மார்ச் 29 மீனராசிக்கு போகிற சனி நமக்கு என்ன செய்யும்? நமக்கு 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால நம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி ரொம்ப ரொம்ப கெட்டவர். அதனால 8ஆம் வீட்டில் சனி வர்ற காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது என்ன? தடைகளையும் தோல்விகளையும் வலிவேதனைகளையும் திடீர் விபத்துகளையும் அசம்பாவிதங்களையும் துக்க செய்திகளையும் கொடுக்கக்கூடியது. சில நபர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அங்கே கொடுக்கும் 8ஆம் இடம் என்று. ஆனால் இப்போ நமக்கு எல்லாருக்குமே சிம்ம லக்னக்காரங்க அத்தனை பேருக்குமே இது நம்மளுக்கு பாதிப்பை தந்துடும் நினைக்கக்கூடாது. நம்ம சிம்ம லக்னமாக இருப்போம். ஆனால் நமக்கு திசை புத்தி அந்தர சூட்சுமத்தில் சனி வருதான்னு பாருங்க. உங்கள் ஜாதகப்படி வேற திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தால் சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு புத்தியில் ஏதோ ஒரு அந்தரம் சின்ன பீரியடாக வரும். அந்த சமயத்தில் மட்டும் அது லைட்டாக எஃபெக்ட் கொடுக்கும். அதுலேயும் நம்ம 8ஆம் பாவங்கிறது எடுக்கும்போது பொதுவாக எல்லா இடத்தையும் எடுத்துக்கூடாது. மீனராசிக்குள்ளே போன உடனே சிம்ம லக்னக்காரர்கள் அத்தனை பேருக்குமே ஒரே மாதிரி அமைப்பு தராது. இப்போ நீங்கள் மகம் 1ஆம் பாவத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் 8ஆம் இடத்துல சனி போன உடனே நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும். யாரெல்லாம் மகம் 1 பாவத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இம்மீடியட்டாக அந்த ஒரு மாதம், அதாவது சனி பூரட்டாதி 4ஆம் பாவத்தில் ஒரு மாதம் இருக்க போகிறார். அதாவது 29ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதுலேயும் நமக்கு சனி திசா புத்தி அந்தர சூட்சுமம் நடக்கிறவங்களுக்கு தான் அது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு வேற இங்கே சேர்றாரு. 8ஆம் வீட்டில் ஏற்கனவே இங்கே ராகு இருந்துட்டு இருக்காரு. அவரும் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. இந்த சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் வீட்டில் 2 பேர் சேர்ந்த கணக்கு வந்துடுது. அப்போ இந்த ராகு நம்மளுக்கு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம தன்னம்பிக்கையை கொடுக்குறவர், நமக்கு அறிவாற்றலை கொடுக்குறவர், ஆவணங்களை நெறிப்படுத்துகிறவர், நம்முடைய இடமாற்றங்களை எல்லாம் தகவல் சொல்கிறவர், தகவல் தொடர்பு திறமைகளை வெளிப்படுத்துகிறவர், கணவன் மனைவி உறவையும் கஸ்டமர் உறவையும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டையும் வளர்க்கிறவர், பொதுஜன தொடர்பை வளர்க்கிறவர். அதே நேரத்தில் நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரிகள், நம்ம எதிர்பார்ப்புகள் இத்தனையும் குறிக்கிற ராகு இந்த சனியில் 8லோட சேர்ந்தாலும் கூட இந்த சனியோட சேரும்போது சனி நமக்கு ராகுவை கொஞ்சம் தாக்கப்படுகிறார், சனியால் தாக்கப்படுகிறார்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த காலகட்டத்துக்கு இந்த சனி ராகுவை பாதிக்கிறதுனால நமக்கு இந்த 2ல் எந்த திசை நடந்திருந்தாலும் சரி, இப்போ சனி திசையாக இருக்கலாம், ராகு புத்தியாக இருக்கலாம், இல்லை ராகு திசை ராகு புத்தியாக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு திசை நடந்து அதில் ராகு புத்தியோ சனி புத்தியோ நடக்கலாம். அந்த புத்திகளில் கூட இந்த ஒரு மாசத்துல ஏதோ ஒரு அந்தரம், சனி அந்தரம் யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கலாம். அப்போ அந்த மாதிரி சனி ராகு தொடர்பு நபர்கள் மட்டும் இதை சீரியஸாக பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அமைப்பு பிரகாரம் இந்த ராகு அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களை குறிப்பவர், நம்மளுடைய ஈடுபாட்டை குறிப்பவர். அதில் நாம் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகளை தவிர்த்துக்கணும். புதுசாக ஒருத்தரை நம்பி செயல்படுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லை ஏற்கனவே இருக்கிற கூட்டாளிகள் சம்மந்தப்பட்டதில் பேசும்போதோ, கஸ்டமர் சம்மந்தப்பட்டு பேசும்போதோ, பொதுஜன சம்மந்தப்பட்டு பழகும் போதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிக்கணும். சின்ன விஷயமா இருக்கும், அந்த ராகு ஊதி பெருசாக்கி பெரிய ப்ராப்ளத்தை பண்ணி விட்டுருவார். அது மாதிரி மூத்த சகோதர வழியிலையும் பார்த்துக்கணும். இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் அதில் கொஞ்சம் மைனஸ் இருக்கும்.
எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்படின்னு. கடைசியில் அது ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிடும். அப்பாவுக்கு சில இடைஞ்சல்கள் வரும், தந்தை வர்க்கத்திற்கு சில இடைஞ்சல்கள் வரும். ஸோ இப்படியெல்லாம் இந்த சனி ராகு பார்க்குற அதே நேரத்தில் இப்போ மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் சுக்கிரனும் இவங்களோட சேர்றாரு. இப்போ சுக்கிரனு அதில் சேரும்போது என்ன ஆகும்னா, நம்ம எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது, அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய, ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், அவர்களாலேயே நமக்கு பிரச்சனை வருது, அவர்களாலேயே நமக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ எதெல்லாம் நமக்கு இம்மீடியட்டாக பூஸ்டப் பண்ணணும்னு நினச்சி நம்பி ஒரு அகலக்கால் வைக்கிறோமோ அதெல்லாம் இந்த காலத்தில் அவாய்ட் பண்ணுது. ஈவன் புதன் கூட ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் புதன் கூட இந்த கிரகங்களோட சேர்றார். அப்போ என்ன ஆகும், பேச்சுனால பிரச்சனை, ஒரு கருவிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு பார்த்துக்கணும். அப்போ ஒரு எஜுகேஷன் லைனில் இருப்போம், தேவையில்லாத ஒரு ரிமார்க் வந்துடும், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அதில் தேவையில்லாமல் ஒரு எரர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவஸ்தைகளில் நம்ம கவனம் செலுத்தணும். இது பத்தாதுன்னு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்களோட ஒரு தொடர்பினை ஏற்படுத்துகிறது. அது நல்ல தொடர்பு கிடையாது, அசுப தொடர்பு. அதனால என்ன ஆகும், இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம், சகோதர வர்க்கம், இது சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராயம் முரண்பாடுது இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, இது மாதிரி ஒரு அபிப்பிராய பேதங்கள் அங்கே உண்டாக்கிட்டே இருக்கும். ஸோ 8ல் எந்த கிரகம் போனாலும் தப்புங்கிற நிலைமையில இப்போ கிட்டத்தட்ட 4 கிரகம் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ அம்சத்தில் பார்த்தீங்கன்னா குருவோடையும் இந்த 4 கிரகமும் சேருது. குருவும் அம்சத்தில் பகை கடகத்தில் உச்சம் பெறுகிறாரு. அந்த உச்சம் பெறக்கூடிய குரு கூட இவங்கெல்லாம் பகை பெறுகிறாங்க. சுக்கிரன் அங்கே பகை, ராகு அங்கே பகை. இந்த மாதிரி பகை அம்சத்தில் விழுகும் பொழுது அதன் மூலமாக நமக்கு இந்த திசாபத்தி மூலம் நமக்கு விரயங்களை கொடுக்கும், தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும். அப்ப நம்ம ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா ஒரே கிரகம் வேலை செய்யறத நம்ம நினைக்க கூடாது. பாவங்களை வச்சுதான் கிரகங்களுக்கு பலன். 12 பாவங்கள்ல நமக்கு 8ஆம் பாவம்ங்கிறது தடை, கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குற பாவங்கிறதுனால அந்த தொடர்புகள்ல அந்த பாவத்துல இந்த 2, 3, 4 கிரகங்கள் தொடர்பு பண்ணும்போது மிக்சடு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப நம்ம ஜனன ஜாதகத்தை கரெக்டா பரிசீலிச்சுக்கணும். நமக்கு நல்லது பண்ற கிரகம் எது, கெட்டது பண்ற கிரகம் எது, எதுக்கு கெட்டது பண்ணுது, எதுக்கு நல்லது பண்ணுது, இந்த கேள்விகளை கேட்டு நாம் அதுக்கு தகுந்த கிரகங்களை பட்டியல் போட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கோச்சாரம் வரும்போது சரி இப்ப இந்த இன்வால்மெண்ட் இந்த சமயத்துல வேண்டாம் அப்படிங்கறது நாமளே முடிவெடுத்து தவிர்த்துக்க முடியும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்புடைய கிரகங்கள், திசா புத்திகள் நமக்கு நன்மை செய்யாது, கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதுல கோச்சாரத்திலையும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இம்மீடியட்டா நடந்துடும். ஒரு இழப்புகள், அவஸ்தைகள், வலி வேதனைகள், அதாவது இப்ப ரொம்ப உறவுகள் பிரிவாகிறது, இது மாதிரி ஒரு மேலிடத்துல நம்மளை டார்ச்சர் பண்றது, ஒரு வேலையாளா இருக்கும், முதலாளித்துவமோ அல்லது நமக்கு மேல அதிகாரிகளாலையும் நம்ம ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறோம். ஸோ இது மாதிரியான காரியங்கள் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்துல சனியோ ராகுவோ நல்ல ஒரு ஆதிபத்தியம், நல்ல ஒரு தொடர்பு, பாவ தொடர்பு பெற்றிருந்தால் ரொம்ப நல்ல பலன் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.